கோவை மாவட்டம் சூளுரை உலுக்கிய 10 வயது சிறுமி கொலை வழக்கு. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு காவல்துறை அறிக்கை விட்டிருக்காங்க. 2026 மே 21 சாயந்தரம் சூலூர் அருகே பள்ளப்பாளையம் பாரதிபுரம் பகுதியில வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த 10 வயசு குழந்தை திடீர்னு காணாம போயிருக்காங்க. மாலை சுமார் 5 மணி அளவுல குழந்தை காணாமல் போன தகவல் கிடைச்சதும் சூலூர் போலீஸ் உடனடியா சம்பவ இடத்துக்கு போனாங்க. அதே இரவு குழந்தை காணாமல் போன தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யறாங்க. இதைத் தொடர்ந்து கருமத்தாம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைச்சு தீவிரமா தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அந்த பகுதியில இருந்த சிசிடிவி காட்சி, மொபைல் தொழில்நுட்ப ஆதாரங்கள், அப்புறம் அந்த பகுதி மக்கள் கிட்ட விசாரணையும் நடத்துறாங்க. அப்போ விசாரணையில அதிர்ச்சிகரமான தகவல் ஒண்ணு வருது. நாகப்பட்டினத்தை சேர்ந்த 33 வயசான கார்த்தின்ற நபர் அந்த குழந்தையின் குடும்பத்துக்கு ரொம்பவே பழக்கமானவரும் பக்கத்து வீட்டுல இருந்தாருன்னு தெரிய வந்துச்சு. சிசிடிவி காட்சிகள்ல கார்த்தி அந்த குழந்தையை அழைச்சி செல்வதும் உறுதியா பதிவாயிருந்தது. இதுக்கப்புறம் போலீஸ் கண்ணம்பாளையம் பகுதியில ரொம்பவே தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ மரியா ரோஸ் கார்டன் அபார்ட்மெண்ட்ல முதல் மாடியில பதுங்கியிருந்த கார்த்தியை போலீசார் சுற்றி வளைத்தனர். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண கார்த்தி மேல் மாடியில இருந்து குதிச்சுதான் சொல்றாங்க. இதுல அவனுக்கு வலது கை மற்றும் வலது கால்ல முறிவு ஏற்பட்டதும் அதுக்கப்புறம் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணதாவும் சொல்றாங்க. விசாரணையில கார்த்தி அளித்த வாக்குமூலம் எல்லாரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிருக்கு. அந்த குழந்தைய ஆசை வார்த்தை சொல்லி கூட்டிட்டு போனதாவும், பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொலை செஞ்சதாவும் அவனே ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் கண்ணம்பாளையம் பக்கத்துல இருக்க தென்னந்தோட்ட பகுதியில குழந்தையோட உடலை கண்டுபிடிச்சதா போலீசார் தெரிவித்தாங்க. இந்த சம்பவத்துல கார்த்திக்கு உதவியா இருந்தது பள்ளப்பாளையத்தை சேர்ந்த 30 வயசான மோகன்ராஜ் என்பவரையும் போலீஸ் கைது செஞ்சாங்க. குற்றத்துக்கு முன்பும் குற்றத்துக்கு பிறகும் கார்த்தி கூட தொடர்புல இருந்ததாகவும் போலீஸ் கிட்ட தகவலை மறைச்சதாகவும் விசாரணையில தெரிய வந்துச்சு. இப்ப அவங்க 2 பேர் மேலேயும் கடுமையான சட்டப்பிரிவுகள் கீழ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. போலீஸ் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24 மணி நேரத்திற்குள்ள இந்த வழக்கை கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கணும். சிறுமியின் குடும்பத்திற்கு அரசின் சார்பில் விரைவாக நிவாரண உதவி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சிறுமியின் உடலுக்கு உடற்கூறு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. அதுல கொலை எப்படி நடந்துச்சு, கழுத்தை நெரிக்கப்பட்டதா அல்லது வேறு விதமா தாக்கப்பட்டாரான்னு முழுமையான தகவல் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் உறுதி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் முக்கிய தடயங்கள் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் கோவை மாவட்டம் மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்கமே ஒரு அதிர்ச்சியை ஆழ்த்திருக்கு. ஒரு குடும்பத்துக்கு பழக்கமான நபரே இந்த மாதிரி கொடூரத்துல ஈடுபட்டது மக்களிடையே கடும் கோபத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து மறுபடியும் பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த சம்பவத்திற்கு கடுமையான தண்டனை வழங்கணும்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அந்த நிமிஷம் அந்த நேரத்துல நம்மளை யாராவது காப்பாற்ற வரமாட்டாங்களான்ட்டு அந்த குழந்தை எவ்வளவு ஏங்கிருக்கும். அந்த குழந்தைக்கு கண்டிப்பா நீதி கிடைச்சே ஆகணும். இந்த மாதிரி தப்பு இதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாதுன்ற பயம் அவங்களுக்கு வரணும். சட்டம் சீக்கிரமா அவங்க கடமையை செஞ்சு அந்த 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க.